இது நேற்று மீதி இருந்த சப்பாத்தி, நைட்டு சுட்ட சப்பாத்தி. இது அது கூட வச்ச குருமா. இத பத்தி தான் ஏதாச்சும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து உட்கார்ந்தா, எதுவுமே வரமாட்டேங்குது. ஆனா, நம்ம சும்மா எப்பமாச்சும் இருப்போம் தெரியுமா? அப்போ மக்கள்கிட்ட இந்த கருத்து சொல்லணும், அந்த கருத்து சொல்லணும் அப்படின்னு தோணும். ஆனா, அந்த கேமரா ஆன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு மண் அந்த மண்டையில வரமாட்டேங்குது. ஓகேங்களா? ஓகே. நான் வந்து காலை டிஃபன் சாப்பிட போறேன். நீங்கலாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து உணவுகள ஒவ்வொருத்தங்க சாப்பாடு கிடைக்காம என்ன கஷ்டப்படாம நம்ம நெறைய ஆட்கள பார்த்துருக்கோம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஆட்கள. அதனால நம்ம கடவுளுக்கு தந்த இந்த சாப்பாட கூடிய மட்டும் வீணாக்காம நல்லபடியா அத பயன்படுத்தணும். தேவைக்கு நம்ம வந்து சமைக்கணும். ஆனா சில நேரங்கள்ல வந்து 1, 2 மீதி வந்துரும். அது வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப நைட்டு சமைச்சத காலையில சூடு பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால எந்த கெடுதலுமே கிடையாது உடம்புக்கு. நம்ம வீட்ல சமைச்சது எந்த ஒரு தேவையில்லாத கலப்படமான மசாலாக்களும் நம்ம சேர்க்க மாட்டோம். அதனால என்னைக்கும் எல்லாருமே வந்து அளவா சமைங்க. இப்படி அதிகமா ஆனாலும் அத அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கங்க. உணவுப் பொருட்கள வந்து வீணாக்காதீங்க. ஏன்னா வந்து நெறைய மக்கள நம்ம பார்க்குறோம். ஒரு வேளை உணவுக்காக அடுத்தவங்க கிட்ட கையேந்தக்கூடிய நிலைமை இன்னும் இருக்க தான் செய்து. அதனால தயவு செய்து மீதி இருக்குது, நம்மளால சாப்பிட முடியாது அப்படின்னா, அத இன்னொருத்தங்களுக்கு அது கெட்டு போறதுக்கு முன்னாடியே அத வந்து பக்குவமா இருக்கும்போதே ஒருத்தங்களுக்கு குடுத்து உதவுங்க. இத தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஓகேங்களா? பாய். சி யூ.